எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் சார். உங்க லாட்ஜில் குமார்னு ஒருத்தர் தங்கியிருக்கானா? 1 செகண்ட் சார். எஸ் சார். குமாருங்கிற ஒருத்தர் 15 நாளா இங்க தான் இருந்தாரு சார். பட் அவர் இப்ப இங்க இல்ல சார். ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாரு. என்னைக்கு வெக்கேட் பண்ணி போயிருக்கான்? லாஸ்ட் ஃப்ரைடே சார். ஏன் சார், ஏதாவது ப்ராப்ளமா சார்? அவன் தங்கியிருந்த ரூமை நான் பார்க்கலாமா? சாரி சார், வேற கெஸ்ட் இருக்காங்க. ஆமா, எதுக்கு பார்க்கணும்னு சொல்றீங்க சார்? இல்ல, அந்த குமார் ஒரு அக்யூஸ்ட். ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கு தான். யூஸ்வலா கஸ்டமர் வெக்கேட் பண்ணதும் நாங்க ரூமை க்ளீன் பண்ணிடுவோம் சார். அங்க எதுவும் இருக்காது. அப்படியே ஏதாவது திங்ஸ் இருந்தா கூட க்ளீன் பண்றவங்க வந்து சொல்லிருப்பாங்க சார். ஒரு கஸ்டமர் 15 நாள் வரைக்கும் தங்க இங்க அலோவ் பண்ணுவீங்களா? ஆக்சுவலா பிசினஸ் விஷயமா வெளியூர்ல இருந்து வரவங்க இருப்பாங்க சார். அவங்க கிட்ட கொஞ்சம் ஹெவி அமௌண்ட் அட்வான்ஸ் வாங்கிட்டு ரூம் கொடுப்போம் சார். இங்க அவனை யாராவது மீட் பண்ண வருவாங்களா? ஐ மீன் ரெகுலரா யாராவது? அப்படி யாரும் வந்தது இல்லை சார். 1 or 2 டைம்ஸ் சில பேர் வந்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா 2-3 லேடிஸ் வந்திருக்காங்க. லேடிஸா? ஆமா சார். அவரோட வைஃப்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒரு டைம் வந்துச்சு. அவருடைய அத்தன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் வெள்ளையா ஒல்லியா ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க சார். எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் சார். இந்த பொண்ணை பாருங்க. எஸ் சார், இவங்க தான் 2 தடவை இங்க வந்திருக்காங்க. இந்த ஹோட்டல் நம்பர்ல இருந்து யாருக்காவது ஃபோன் பண்ணிருக்காங்களான்னு தெரியுமா? ஐ மீன் அந்த லிஸ்ட் ஏதாவது வச்சிருக்கீங்களா? லிஸ்ட் மாதிரி எதுவும் இல்லை சார். அதுவும் இல்லாம இப்பெல்லாம் யாரும் லேண்ட்லைன் யூஸ் பண்றது இல்ல. இங்க ஒரே ஒரு டைம் வந்து ஒரு டிராவல்ஸ் நம்பர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. எப்போ? என்னைக்கு? வெக்கேட் பண்ண அன்னைக்கு தான் சார். யூஸ்வலா எங்களுக்கு வேலை பார்க்குற கேப்ஸ் நம்பர் கொடுத்து பேச சொன்னோம். பட் அவர் பேசினாரா இல்லையான்னு தெரியல. அந்த கேப் நம்பர் இருக்கா? இருக்கு சார். அதை கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க சார், இதுதான் அந்த கேபோட நம்பர். தேங்க்யூ. ஓகே சார். ஏய், என்னாச்சு? அவ சாப்பிட்டாளா? பாப்பா சாப்பிட்டுச்சுங்க ஐயா. நான் சொன்ன மாதிரி செஞ்சியா? கரெக்டா பண்ணிருக்கேங்க ஐயா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எண்ணி 3 நாள் மொத்தம் 9 வேளை நான் கொடுக்குற சாப்பாட்டை பாப்பா ஒழுங்கா சாப்பிட்டுச்சுன்னா நீங்க நினைச்சது கண்டிப்பா நடந்துரும். நடந்துரும்ல? மருந்தெல்லாம் ஒழுங்கா கலந்துருக்கல்ல? வெறும் மருந்துன்னு சொல்லாதீங்க ஐயா, வசிய மருந்துன்னு சொல்லுங்க. என்னோட வசிய மருந்துக்கு வாசனையே கிடையாது. எல்லாமே காட்டுல இருந்த மூலிகையில தயார் பண்ணுது. அது என்ன இழவா வேணா இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் கவலை எல்லாம் என் காயத்ரி எனக்கு முக்கியம். அவ என்ன புருஷனாவே பார்க்கணும். அவ வயிற்றுல வளர்ற அந்த கருவை சுமையா நினைக்கணும். எப்படா அதை பெத்து தூக்கி எரிஞ்சிட்டு முழுசா என் கூட சேர்ந்து வாழணும்னு அவ ஏங்கணும். 3 நாள்ல பலன் தெரிய ஆரம்பிச்சிருயா. நீங்க வேணா பாருங்களேன், பாப்பா உங்களையே சுத்தி சுத்தி வரப்போறா. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. என்ன விஷயமா சார் கூப்பிட்டீங்க? காயத்ரி இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சா? காயத்ரி பத்தி எதுவும் தெரியல. ஆனா அந்த லாட்ஜில் தங்கியிருந்த குமார் அங்கிருந்து ஒரு கேபை புக் பண்ணி கிளம்பி போயிருக்கான். அந்த கேப் டிரைவரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவனை இப்ப நான் இங்க வர சொல்லியிருக்கேன். சார், அப்ப அந்த குமார் கேப்ல தான் போயிருக்கானா? காயத்ரி இருக்கிற இடம் கண்டுபிடிச்சிடலாம்ல? அவசரப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவ வரட்டும், பேசிட்டு ஒரு முடிவுக்கு வருவோம். சரி சார். சார் வணக்கம் சார். நீங்கள் கூப்பிட்டு அனுப்புனதா எங்கள் முதலாளி சொன்னார் சார். உன் பேர் என்னையா? பழனி சார். விடிஎம் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருந்த கஸ்டமர் ஒருத்தன் உங்க டிராவல்ஸ்ல வண்டி எடுத்துக்கிட்டு எங்கேயோ போனதா கெஸ்ட் ஹவுஸ்ல சொன்னாங்க. விசாரிச்சதுல அவனுக்கு நீதான் வண்டி ஓட்டியிருக்கன்னு தெரிய வந்தது. வெள்ளிக்கிழமை காலையில நீ யாரையாவது பிக்கப் பண்ணியா?
ஆமாம் சார், நீங்கள் சொல்கிற ஆள் பேர் குமார் சார். நான் தான் அவரை கூட்டிகிட்டு போனேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், கூட்டிட்டு எங்கங்க போனீங்க? கும்பகோணம் வரைக்கும் போயிட்டு வரணும்னு முதல்ல சொன்னார் சார். ஆனால் திருநள்ளாறு வரைக்கும் போயிட்டு வண்டியை கட் பண்ணிட்டார் சார். என்னையா சொல்ற? ஆமாம் சார், திருநள்ளாறில் ஒரு ஹாஸ்பிட்டல் வாசல் இறங்கிட்டு என்னை திரும்பி போக சொல்லிட்டார் சார். திருநள்ளாறுல எந்த ஹாஸ்பிட்டல் பேர் ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்குது சார், கேஆர்ஜி நர்சிங் ஹோம் சார். இன்ஸ்பெக்டர், இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. நானும் காயத்ரி திருநள்ளாருக்கு போயிருந்தப்ப குளத்துல அவ தவறி விழுந்துட்டா. அவளை அங்க பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அது இவர் சொல்ற ஹாஸ்பிட்டல் தான் இன்ஸ்பெக்டர். அப்போ குமார் தான் கல்பிரிட். அவன் தான் கடத்தியிருக்கான். சார் 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 சார், நான் அதான் அப்பவே சொன்னேனே சார், நம்பினீங்கன்னா இப்போது என்ன வெளில விடுங்க சார். நான் ஒரு பாவமும் பண்ணாதவன் சார். யோ, மூடிக்கிட்டு பேசாம இருக்க மாட்டா? காயத்ரி என் கண் முன்னாடி வந்து சேர்ற வரைக்கும் உன்னை வெளியே விடுறதுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. சார் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். கடத்தினவன் எங்கேயோ ஜாலியா இருக்கான், நான் எதுக்கு சார் இங்க கஷ்டப்படணும்? கொலை பண்ண கூலிப்படை அனுப்புனல, உன் மேல கொலை முயற்சி வழக்கு இருக்கு சார். முடிகிற வரைக்கும் நீங்க தான் இருக்கணும். ரொம்ப பேசுன திரும்ப லாடம் கட்ட வேண்டியது வரும். எப்படி வசதி? சார் அப்போ நான் போகலாமா சார்? நீ கிளம்பு, தேவைப்பட்ட கூப்பிட்டு அனுப்புறேன், அப்போ வா. சார் இங்கே தான் சார் இருக்கேன், நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க சார். என் ஃபோன் நம்பர் எதுவும் வேணுமா சார்? வேண்டாம், என்கிட்ட இருக்கு, நீ சரிங்க கிளம்பு. யோ, அந்த லட்டி அடியா. பேசிட்டு இருக்கல, குறுக்க பேசிட்டு இருக்க. சார் அடிக்காதீங்க சார், சார் அடிக்காதீங்க சார். போடா உள்ள. பண்ணல சார், நான் பண்ணல சார். இந்த தப்பு என்ன சார் அடிக்கிறீங்க? அதிக பிரசங்கித்தனமா பேசிக்கிட்டு லாடம் கட்டி உனக்கு புத்தி வரல? உட்காரியா, போகல. காயத்ரி, 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 என்னாச்சு? ஏய், என்னம்மா என்னம்மா ஆச்சு? வாமிட்டா வருது. மாசமா இருக்கிற பொண்ணு இல்லையா, அதான் வாமிட் வந்துகிட்டே இருக்கும். பாத்துமா, பாத்து வாய்க்கு பிடிச்சுக்கோமா. வாமா, சரியாயிடுச்சா? வா. பாத்து வாமா. மெதுவாமா, பாத்து உட்காருமா. என்னாச்சு? ஐயோ, பாப்பா. என்னாச்சு? என்ன பாப்பா காயத்ரி, ஆச்சு? ஏய், என்ன மயங்கிட்டா? என்னாச்சுன்னு பாரு. ஏய் காயத்ரி, என்னாச்சு? கண்ணு முழி. பாப்பா, காயத்ரி, பாப்பா காயத்ரி. கண்ணு மூலிமா. என்னாச்சு உனக்கு? காயத்ரி, 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 கண்ணு முழிச்சு பாரு. காயத்ரி, கண்ணு மூலிமா. பாப்பா, ஏய், ஏய், டாக்டர் ஆஸ்பத்திரி ஏதோ இருக்கா? ஐயா இங்க பக்கத்துல எதுவும் ஆஸ்பத்திரி இல்லைங்கய்யா. ஏய், ஒரே ஒரு வைத்தியர் தான் இருக்காரு. அவருக்கு ஃபோன் போடு. அவருக்கு போன் எல்லாம் இல்லைங்கய்யா, பக்கத்துல தான் இருக்காரு, கூட்டிட்டு போயிடலாம். தூக்குங்கய்யா, பயமா இருக்குது. காயத்ரி, என்னாச்சு? இங்க பாரு, பாப்பா. என்ன இப்படிலாம் பயமுறுத்த கூடாது. பாப்பா, இங்க பாரு, உனக்கு ஏதாவது ஆச்சுனா என்னால. ஒண்ணும் ஆகாதுங்கய்யா, பக்கத்துல தான் இருக்கு, தூக்கிட்டு போயிடலாம். வா வா வா. அறிவில்ல? ஹலோ சார். சொன்னதை செய்யா, போயா. சரிங்க சார். வணக்கம். உட்காருங்க. என்னங்க
நான் அட்வொகேட் ராமச்சந்திரன். மிஸ்டர் செல்வத்தை ஜாமீன் எடுக்கலான்னு வந்திருக்கேன். அதுக்கான பேப்பர்ஸ். சார், நீங்க சந்தேகத்தின் பேர்ல தான் மிஸ்டர் செல்வத்தை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. எப்ப நீங்க அவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அவர் அப்ப கரெக்டா கோர்ட்டுக்கு வந்துருவாரு. அதுக்கு நான் பொறுப்பு. அதுக்கப்புறம் கோர்ட்ல ஜாமீன் வாங்குற வேலையை நான் பாத்துக்கிறேன். இப்ப இதை ஏத்துக்கிட்டு அவரை நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சார் தயவு செஞ்சு என்ன வெளில விடுங்க சார். நான் கடத்தலன்னு சொன்னேன், அப்ப நீங்க என்ன நம்பல. இப்ப கடத்தினவன் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சு போச்சுல சார். இதுக்கு மேல எதுக்கு சார் என்ன உள்ள வச்சிருக்கீங்க? சார் உங்களை கெஞ்சி கேக்குறேன் சார், என்ன விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார். பழம்பதையா சார், காயத்ரி இவர் கடத்தலங்கிற பட்சத்துல இதுக்கப்புறமும் இவரை ஸ்டேஷன்ல வச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு சரியா படல. என்ன சார் நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? கடத்தல் கேஸுக்கும் இந்த ஆளுக்கு சம்பந்தம் இல்ல. ஆனா காயத்ரியை கொலை பண்ண கூலிப்படை அனுப்புனேன்னு இந்த ஆளே என்கிட்ட ஒத்துட்டு இருக்கான். அட்டெம்ப்ட் மர்டர்னா சும்மாவா? சார் அந்த கேஸ் கோர்ட்டுக்கே வராது சார். என் வீட்டுக்காரர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். போதுமா? காயத்ரி எங்க இருக்கான்னு நீங்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த கேஸுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் சார். என் வீட்டுக்காரரே அவரை வெளியில கொண்டு வர சொல்லுவார் சார். உணர்ச்சி வேகத்துல என்ன செய்யறோம் தெரியாம எங்க அண்ணன் அந்த மாதிரி தப்ப செஞ்சுட்டாரு. உண்மையிலேயே அவர் அந்த மாதிரி ஆள் இல்ல சார். ப்ளீஸ் சார், அதை புரிஞ்சுட்டு தயவு செஞ்சு எங்க அண்ணனை ரிலீஸ் பண்ணுங்க சார். சார், ஒருவேளை அவர் கோர்ட்டுக்கு வந்துதான் தீரணும்னா எப்ப வரணும்னு சொல்லுங்க. நானே அவரை கூட்டிட்டு வரேன். அவர் ஓடி போற ஆளெல்லாம் இல்ல சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். சார் ப்ளீஸ் சார். யோ கான்ஸ்டபிள் சார், இவங்க கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு அவனை வெளியே அனுப்பு. ஓகே சார். சார் வாங்க. வாங்க மேடம். தேங்க்ஸ் சார். கான்ஸ்டபிள் சார், இதுக்கு அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். புரிஞ்சுதா? ஓகே சார். போ. ஏய், அவுத்து விட்டுட்டாங்கன்னு நீ பாட்டுக்கு தறி கட்டு தெரியாத. தினமும் காலையில ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போடணும். புரிஞ்சுதா? கண்டிப்பா தினம் வந்து போடுறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். முல்ல முல்ல மெல்ல. காயத்ரி, காயத்ரி, வைத்தியரை கூட்டிட்டு வாங்க இதோ வந்துருங்க ஐயா. சீக்கிரம். ஐயா, வீடு பூட்டி இருக்கு. இதோ ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, வைத்தியர் ஐயா. வைத்திரிய தோட்டத்துக்கு எங்க இருக்குது? கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. கொஞ்சம் தூரத்துல. ஆமா. ஐயா, தோட்டத்துல இருக்காரா? நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம். விவரத்தை சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க பாத்துக்கோங்க. காயத்ரி, 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 நான் பேசுறது உனக்கு கேக்குதா? உனக்கு ஒண்ணும் ஆகாது காயத்ரி. நான் எப்படி உன்னை காப்பாத்திடுவேன்? எனக்கு நீ வேணும். என்னால உயிர் வாழ முடியாது நீ இல்லாம. காயத்ரி, 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 அடக்கிளி, சீக்கிரம் வா. காயத்ரி, கண்ணு முழிச்சு பாரு காயத்ரி. காயத்ரி, காயத்ரி, கேக்குதா நான் சொல்றது? உனக்கு கேக்குதா இல்லையா? அடக்கிளி, அடக்கிளி, வாங்க, சீக்கிரம் வாங்க. இதோ இந்த பொண்ணுதான். குமார் எங்க? குமாரையா, குமாரையா, குமாரையா. ஐயா, எனக்கு ஒண்ணும் இல்லையா. நான் நல்லா தான் இருக்கேன். குமார்னு ஒருத்தன் என்னை கடத்திட்டு வந்து இங்க தங்க வச்சிருக்கான். நான் கல்யாணம் ஆன பொண்ணு, இப்ப மாசமா வேற இருக்கேன். என்ன போய் கட்டிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறான். இந்த ஆளு ஒரு சைக்கோங்க.
இவன் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்காக தான் நான் வாமிட் எடுக்கிற மாதிரி நடிச்சேன். இல்லனா அந்த வீட்ல இருந்து என்னால வெளியே வந்திருக்க முடியாது. ப்ளீஸ் எப்படியாவது என்ன காப்பாத்துங்கய்யா ப்ளீஸ். இங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? நான் என் வீட்டுக்காரருக்கு அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணணும். ஃபோன் இருக்கா? வாய் திறந்து பேசுங்கய்யா, ஏதாவது சொல்லுங்க. ஐயா நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றது புரியலையா? நான் ஒரு பெரிய ஆபத்துல சிக்கிட்டு இருக்கேங்க. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க ஐயா. வேற யாருமே இல்ல என்ன காப்பாத்த. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். போலீஸ்க்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்க ப்ளீஸ். நோ யூஸ் காயத்ரி. அந்த மிஷின்ல ஆம்பிளிஃபையர் ஒர்க் ஆகாது. புரியலையா பாப்பா? வைத்தியருக்கு 2 காதும் கேட்காது. சைகை பாஷையில சொன்னா புரியும், இல்லனா எழுதி காட்டி தான் புரிய வைக்கணும். இப்ப கூட தோட்டத்துல போய் எழுதி காட்டி தான் கூட்டிட்டு வந்தேன். தப்பு பண்ணிட்டேடி செல்லம். உன் மேல நான் உயிரைய வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல? என்ன போய் போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்து கட்டகொள்ளு. உனக்கு ஏன் புத்தி இப்படி போகுது? தப்பு, ரொம்ப தப்பு பண்ற நீ. இப்படிதான் ஒரு நல்லவன இப்படிதான் சமுதாயம் கெட்டவனா மாத்துது. போடா பொறுக்கி நாய். ஏய் பாப்பா நில்லு. காயத்ரி நில்லு. காயத்ரி காயத்ரி ஏய் பாப்பா 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 நில்லுடா. காயத்ரி ஓடாத. காயத்ரி நில்லு. ஏய் நில்லு. பாப்பா பாப்பா காயத்ரி நில்லு. காயத்ரி நில்லு. பாப்பா காயத்ரி ஏய் நில்லு. பாப்பா காயத்ரி பாப்பா ஏய் காயத்ரி காயத்ரி ஏய் காயத்ரி காயத்ரி நில்லு. பாப்பா ஐயோ வா, இந்த ஓட்டம் ஓடுறாளே பாவி பாவ. என் வருமானம் போச்சே. எதையாவது பண்ணி பணத்தை புடிங்களான்னு பார்த்தா முடியலையே. ஏய் ஏய் நில்லு. காயத்ரி காயத்ரி நில்லு. ஓடாத. ஏய் காயத்ரி
ஏய் ஏய் காயத்ரி ஓடாத வேண்டாம் ஏய் தப்பிச்சா ஓட பாக்குறேன் எழுதி எழுதி எப்படி தப்பிச்சு போறேன்னு பாக்குறேன் வா விடு விடு என்ன